ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலும் மூலிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த காலை வேளையில் வேதத்தை வாசித்தீர்களா? தேவனோடு உறவாடினீர்களா? தேவனை ஆராதித்தீர்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஒருவேளை ஆராதிக்காதபடி வேதம் வாசிக்காமல் இருப்பேன் சொன்னால் வேதத்தை வாசியுங்கள், தேவனை விசுவாசியுங்கள், தேவனை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா? போகட்டும். என கருமையானவர்கள், இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, உங்கள் செயலிலே காட்டுங்கள், உங்கள் செயலில் காட்டுங்க. மத்தேயு 3:8 நீங்கள் மனம் மாறீர்கள் என்பதை உங்கள் செயலில் காட்டுங்கள். யோவான் வனாந்தரத்தில் பிரசங்கித்து கொண்டார். திரள் ஜனங்கள் அவரை தேடி போனார்கள். அவர்களை பார்த்து சொன்னார், வெறியன் பாம்பு குட்டிகளே, தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளவா வந்திருக்கிறேன் என்று சொன்னார். மனமாறுங்கள் என்பதை குறித்தான பிரசங்கம். இன்றைக்கெல்லாம் செய்தி எப்படி ஆகிப்போச்சு? செழிப்பின் உபதேசம் வருகிறது. மனமாறினாள், மனம் மாறினவனுக்கு கர்த்தர் மகத்தான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால், விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவி புது சுருஷ்டியாய் உங்களை இனி மாற்றிருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செயலில் காட்டணும். இயேசு எனக்குள்ள இருக்காருன்னா என் வாழ்க்கையில் முந்தின வாழ்க்கை கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாக, கிறிஸ்துவுக்குள் இருந்து அவர் பிறந்த பின்னதாக, எனக்குள் கிறிஸ்து பிறந்த பின்னதாக, கிறிஸ்துமஸ் வருதுன்னு இல்லை, எனக்குள்ளே இருக்கிற இயேசு என்னை வழி நடத்துகிற அவர் தேவன். அவர் எனக்கு வருக்கும்னால நான் எப்படி வாழ்ந்திருக்கலாம்? கடந்து போனது நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம், புதிய காரியங்கள் செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறாரே. புதிய வாழ்க்கையில் புதிய ஆசை எனக்குள்ளே இயேசு இருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படிப்பட்டவதாக இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். விசுவாசி, கையில் பைபிளில் தூக்குற விசுவாசி, தேவனை ஆராதிக்கிற விசுவாசி தேவாலயத்துக்கு போக மாட்டேங்காங்க, எங்கேயோ போகிறாங்க. நற்செய்தி கூட்டத்துக்கு போவதில்லை, தேவனை விசுவாசிப்பதில்லை, தேவனோடு கூட உறவாடுவதில்லை, தேவனுடைய வார்த்தையை கேட்பதில்லை. செயலிலே காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. மனம் மாறி இருக்கும் அப்படின்னா செயலில் தான் முதல்ல காட்டணும். நல்லா கவனிங்க. பிச்சை கேட்குற பிச்சைக்காரனுக்கு ஒரு 5 ரூபா காசு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு நீங்கள் ஜோம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் இருக்கும். எப்படி? எங்கள் பகுதியில் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, நல்ல கவனிங்க, கொஞ்சம் கவனிங்கம்மா, கொஞ்சம் கவனிங்க ஐயா. உங்களோட கர்த்தர் பேசுகிறார். மனம் மாறின்றா வட்டி கடை, சிட்டக்கடை, சீட்டுக்கடை அதெல்லாம் வைக்க மாட்டான். இன்றைக்கி வட்டி கடைலாம் எப்படி ஆகிட்டுனா, வட்டி கடைக்கு ஏசுனார் எம்பளமாக மாறுகிறார். ஏசுனார் ஃபோட்டோ போட்டு வட்டி கடைன்னு போட்டிருக்கு. நான் கண்டதை தான் பேசுகிறேன், நான் ஏதோ ஒன்று சொல்லலை. நல்ல கவனிங்க. மனம் மாறினா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். தாய் தகப்பனுக்கு கொடுப்பதில்லை, தாய் தகப்பனை கனம் பண்ணுவதில்லை, உறவுகளை கனம் பண்ணுவதில்லை, உடன் பிறந்தவர்களை கனம் பண்ணுவதில்லை. செயலில் காட்டணும். இயேசு எனக்குள்ள இருக்கிறத எங்கேயோ கொடுக்கிறத விட்டு நம்ம என்னை பெற்றெடுத்த 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் தகப்பனை அவள் கண்ணீரை துடைக்கும்படி அவர்கள் கனம் பண்ணி பாருங்கள். அந்த செயல், உங்கள் செயல். இயேசு அன்பு செய்ய சொன்னார். அந்த அன்பை நீங்கள் செய்து பாருங்கள், மனதார உங்களை ஆசீர்வதிப்பாங்க. யார்? உங்களை உருவாக்கினவங்க, உங்களை ஆளாக்கினவங்க. இரவும் பகலும் உங்களை வருந்தி சுமந்து அவங்களை பாதுகாத்து வழி நடத்தினார்களா, மனதார ஆசீர்வதிப்பார்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும். அதை செயலில் காட்டி பாருங்க, செயலில் காட்டுங்க. வேதம் சொல்லுது, வட்டிக்கு கூடாத இருப்பாயாக. அப்போ செயலில் காட்டணும்னா இந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்குள்ள புது சிருஷ்டியாக இருந்து பாருங்க. நீங்கள் மட்டும் இல்லையா அம்மா, நீங்கள் மட்டும் இல்லை தங்கச்சி, நீங்கள் மட்டும் இல்லை தம்பி, நீங்கள் மட்டும் இல்லை, உன் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். உன் குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் வருமானம் ஒருவேளை சின்ன வருமானமாக இருக்கலாம், அதை கர்த்தர் பெருக்கமாய் ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 17:2 சொல்கிறது, மிக மிக திரளாய் பெருக பண்ணது, திரளாய் திரளாய் ஆசீர்வதிப்பா. செயலை காட்டு போகுதுதான் சாட்சி உருவாகும். சாட்சி உருவாகும் போது கர்த்தருடைய நாம மகிமைப்படும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவது மற்ற ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ளார் ரட்சிக்கப்படுவார். நாம் ஜெபிப்போமா? உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், உங்கள் கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற யாவரும் என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை செயலில் காட்டுங்கள் என்ற வார்த்தையின்படி செயலை நீர்
வெளிப்படுத்துவீராக. எங்கள் செயல்கள் ஒவ்வொன்றும், இதை கேட்கின்ற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கி அவள் செய்கின்ற செயல்களில் உடைய நாம மாத்திரம் மகிமைக்கு எதுவாய் நடத்துவீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி தகப்பனே. அவள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கர்த்தருடைய நாமம் அவன் மகிமைப்படும்படியா, சாட்சிகள் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.